காலை வணக்கம். பேச மகானுக்கும் அவருடன் கூடிய உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும். என்னுடைய பெயர் கனகசபை பிரணவானந்தா. எல்லோரும் என்னை பிசி என்றுதான் அழைப்பார்கள், என்னை தெரிந்தவர்கள். எனக்கு எப்படி பேஸ்ட மகான தெரியும்னு சொன்னால், நான் ஒரு கிரிக்கெட் அமைப்பில் இணைந்து கொண்டேன் பல வருடங்களுக்கு முன்னால். அந்த டீமுக்கு பேர் ஃபிஷ் மாஸ் கிரிக்கெட் கிளப். அதனூடாக நடா மகானை பழக்கம். அவர் காலப்போக்கில் நண்பனாக இருந்து குடும்ப நண்பனாக மாறிவிட்டார். எனது மனைவியின் இடமும் அவருடைய பிறந்த இடமும் ஒன்றுதான், கரவட்டி. என் மனைவியை அவருக்கு எனக்கு முதலே பழக்கம், சிறு வயதிலிருந்தே அவரை தெரியும். எனவே நான் சில விஷயங்கள், அனுபவங்கள் அதை உங்களுடன் பகிர்வோம் என்று தான் இந்த பதிவை பதிவிடுகின்றேன். இங்கே இங்கிலாந்துலேயோ எல்லா நாட்டிலையும் நடக்கிற விஷயங்கள் தான். அதே விஷயம் என் குடும்பத்திலும் நடந்தது. பிரிவினை, திருமண பிரிவினை. அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம், அதை பற்றி நான் கதைக்கல. இப்போ கிட்டடியில் நடந்த ஒரு அனுபவம், திடீர் அனுபவம், சிறப்பு அனுபவம், அதை பகிர்ந்து கொள்வோம். ஓகே, எனக்கு 2 பிள்ளைகள், மகளும் மகனும். அவர்களுக்கு மகளுக்கு 22 வயதாகிறது, மகனுக்கு 20 வயதாகிறது. அவர்கள் 2 பேரும் யூனிவர்சிட்டியில் படித்து கொண்டிருக்கிறோம். நல்ல விஷயம். ஆனால் துக்கமான விஷயம் என்னென்னு சொன்னால், அவர்கள் என்னுடன் ஆன தொடர்பை, தொலைபேசி தொடர்போ நேரில் பார்ப்பதோ ஒன்றுமே ஒரு கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக துணித்து கொண்டார்கள். அதற்கு காரணம் எனக்கு தெரியவில்லை. அவர்களது சுயாதீனமாக எடுத்த முடிவோ அல்லது வேறு ஆக்களின் அறிவுரையோ என்பது எனக்கு தெரியவில்லை. அது என்னை சரியாக வாட்டி வைத்தது. ஐ வாஸ் இன் டிப்ரெஷன். எனக்கு மது பழக்கம் இருக்கின்றது. ஆனால் நான் ஒரு பேருந்து ஓட்டுநர் என்ற காரணத்தினால் மது பெருசாக குடிக்க முடியாது. கிழமையில் 6 நாள் பஸ் ஓடுவேன். இப்போ அந்த 6 நாளும் குடிக்க முடியாது. அப்படி குடிக்கணும்னு இருந்தாலும் ஒரு பேக் 2 பேக் கூட நிப்பாட்டிடுவோம். என்றால் அடுத்த நாள் போக சோதிப்பான். சோதிச்சா வேலை பறந்தால் எல்லாம் போச்சு. ஏற்கனவே நான் ஞாபகம் லூஸ் பண்ணிட்டேன். அப்போ விலையும் முன்னால் அப்போ அது செய்ய முடியாது. விருப்பமாக இருந்தாலும் அது செய்ய முடியாது. எனக்கு குடிக்க விருப்பம். ஐ லவ் மை ட்ரிங்க். எனிவே, போன வீக்குக்கு முதல் வீக் எனக்கு லாங் வீக்கெண்ட் சொன்னால் தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே ஆஃப். அப்போ அந்த 4 நாளும் சண்டே பெருசாக குடிக்க முடியும். அந்த மண்டே வேலை. அந்த 3 நாளும் விட்டால் கொடியேற்றம் தான். கொடி பறக்கும். அங்கே சமைச்சு போட்டு நல்லா தண்ணி அடிச்சுட்டு இருந்து படம் பார்க்கணும், இப்படி போகும். இப்போ அன்றைக்கு 24ஆம் தேதி சனிக்கிழமை சாட்டர்டே நான் விடியவே நான் நல்லா ஏற்றி போட்டு ரெண்டமாக கதை கேட்க மகான் பிரதரோட கதைச்சேன். அப்போ மகான் பிரதர்கிட்ட ஏன்டா அப்படி குடிக்கிறேன்? இல்லை மகான், பிள்ளைகள் கதைக்கிறாங்களும் இல்லை, வாராங்களும் இல்லை, காசு மட்டும் பண்ணுறாங்க, மற்றபடி ஒன்றுமே இல்லை என்று. அப்போ சொன்னார், இல்லைடா எல்லாம் வருவாங்க, வா ப்ரே பண்ணுவோம். அப்போ ப்ரே பண்ணினார். அவர் என்ன ப்ரே பண்ணார் எனக்கு தெரியாது. என்றால் ஐ வாஸ் ட்ரங்க். அவர் ப்ரே பண்ணி கொண்டிருக்கையே ஐ ஃபால் இன் ஸ்லீப். யார் போய் ஃபோனை கட் பண்ணிட்டார். அவர் என்ன ப்ரே பண்ணார் தெரியாது. சரி பார்ப்போம். சண்டே திருப்பி சேம் திங். மண்டே பெங்களூரு. நான் ஜோதிச்சது இல்லை, எனக்கு வேலை என்று தான் நினச்சேன். ஆனால் பெங்களூரு என்ற எனக்கு வேலை இல்லை. அப்போ சண்டே இரவு படுத்தாச்சு. விடிய மண்டே மார்னிங் எனக்கு ஒரு 7:30 போல் ஃபியூ கால்ஸ். என்னடா விடிய காத்தால் யாரடா அடிக்கிறது? எனக்கு அந்த நம்பரை பார்த்தோன்னா எனக்கு அந்த நம்பர் தெரியாது. ஏன்டா என்னுடைய பிள்ளைகள நம்பர் என் கண்டெக்ட் லிஸ்ட்டில் இல்லை. நான் டிலீட் பண்ணி போட்டேன் வேறு சில காரணங்களுக்காக. வேறடா ரோட்டு சரி அடிக்கிறாங்க ரோட்டு ஆன்சர் பண்ணான். டேடி திஸ் மீ. எக்ஸ்கியூஸ் மீ,
Who is this? It's me, your son. Okay. Where are you? Open the door, Dad. I'm on your doorstep. I said, are you sure? Yes, Dad, open the door, please. I just went downstairs, opened the door. I can't believe myself. என்ற பிள்ளைகள் மகள் மகன் சிரிச்சு கொண்டு நிற்கணும் முன்னாலே. வாட் அ சர்ப்ரைஸ். மகன் வந்து அவன் ஹைட் வந்து 6'3", பெரியாள். நான் அந்த அளவு உயரம் இல்லை, நான் 5'8" நினைக்கிறேன். என்ன டக்குன்னு கட்டிப்பிடிச்சு தூக்கிட்டான். தூக்கி மேலே வரையும் தூக்கிக்கொண்டே வந்தான். வந்து எனக்கு அழுகையும் வந்துட்டு. நான் பிள்ளைகளை பேருந்து சுதாரித்து கொண்டு கதைச்சோம். நான் பெருசாக குடும்ப விஷயங்கள் ஒன்றும் கதைக்கல, சும்மா ஆஸ் அ ஃப்ரெண்ட் மாதிரி கதைச்சோம். நல்லா போச்சு. ஒரு 3 hours இருந்தாங்க, டீ குடித்தாங்க. டேடி நாங்கள் வெளியில் போகணும் டேடி. இப்போ ஒவ்வொரு நாளும் கதைக்கிறாங்க, டெக்ஸ்ட் பண்ணுவாங்க. வார டியூஸ்டே நான் என் பிள்ளைகளோட சாப்பாட்டுக்கு லஞ்ச் போகிறேன். இது என்னென்ன நடந்தது எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் நோ. அது மாண்ட ப்ரேயர் ஆப்வியஸ்லி. ஆனால் 1.5 வருஷம் வராத பிள்ளைகள் என்னென்று வந்தாங்க? ஆண்டவற்ற கட்டளையா, மகாண்ட ப்ரேயரா, அல்லது பிள்ளைகளுக்கு இதை யார் உணர்த்தினது? நிச்சயமாக ஆண்டவற்ற வார்த்தை என்றால் நம்புகின்றேன், நம்பித்தான் ஆக வேண்டும். என்றால் இப்படி வராத பிள்ளைகள் இருந்தால் போல வாரன்னு சொன்னால் அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. நான் யோசிச்சு கொண்டு தான் இவங்க வரவே மாட்டாங்க, நான் தனியைத்தான் சாப்பிடணும் போடக்கணும். ஆனால் அந்த மகான் ப்ரேயரை எல்லாம் மாற்றி உடைச்சி எல்லாம் பேயும் போ பிசாசும் போ எல்லாம் போ வந்து நிற்காமனால அதுதான இந்த பிள்ளைகள் வாழ்ந்து போகிறது, கதைக்கிறது, இதை விட வேறு சந்தோஷம் தேவைப்படுது. நான் நினைக்கிறேன், இப்போ நினைக்கிறேன், நான் பண்ணிட்டேன். என்னை வெல்ல வைத்து விட்டது ஆண்டவரின் வார்த்தை. அதை நான் நிச்சயமாக நம்புகிறேன். நான் இப்போ அந்த பிரசங்கம் எல்லாம் கேட்குறேன். எனக்கு சேர்ச்சுகளுக்கு போகிறதுக்கு உண்மையாக வசதி குறைவு. என்னென்னு சொன்னால் என்ற தொழில் அப்படி, ஷிஃப்ட் ஒர்க், சாட்டர்டே சண்டே எல்லாம் வேலை கிடைக்கிற ஒரு சண்டே சந்தர்ப்பம் வந்தால் நிச்சயமாக போவேன். எனவே இதற்கு எல்லாம் காரணம் மகான் பிரதர் ப்ரேயர். தேங்க்யூ மகான், தேங்க்யூ.